இன்னொரு மாணவர் பீகாரி மொழி வேணும்னு கேட்குறாரு, இன்னொரு மாணவர் வங்காள மொழி வேணும்னு கேட்குறாரு. இப்படி கேட்டால் அவர்கள் கேட்கிற மொழிகளுக்கு ஏற்ப ஆசிரியர்களை நியமனம் செய்ய முடியுமா? இது நடைமுறை சாத்தியம்தானா? தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசால் அமைக்கப்பட்டிருக்கிற 49 நவோதயா பள்ளிகள் இருக்கிறது. ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட தமிழாசிரியர் கிடையாது, ஒன்றில் கூட கிடையாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட தமிழாசிரியர் நியமனம் செய்யப்படவில்லை. நோக்கம் என்னவென்று சொன்னால், ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முயற்சிக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம், அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய லட்சியம் ஒரே நாடு ஒரே மொழி, அவ்வளோதான். அந்த ஒரே மொழி எது அப்படின்னா சமஸ்கிருதம் தான் ஒரே மொழி. இப்போ இடையில இந்தி, அதற்கு பின்னால் சமஸ்கிருதத்தை திணிப்பதற்குள்ள ஏற்பாடுகளை செய்வார்கள். இது பிற மொழிகளை அளிக்கக்கூடிய செயலாகும். ஐக்கிய நாட்டு சபையில் அறிவித்து பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி தாய்மொழி தினமாக கொண்டாடுங்கள், தாய்மொழி தினமாக மேற்கொள்ளுங்கள் என்று அறிவிக்கிறது. மொழி தினம்னு ஏன் சொல்லலை? உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்களுக்கு தாய்மொழி தினம் கொண்டாடுங்கன்னு சொல்லுறதை தவிர மொழி தினம்னு சொல்லலை. அப்போ தாய்மொழிக்கு பிற மொழியால் ஆபத்து ஏற்படும், அதிலிருந்து காப்பாற்றிக்கொள்ள, தாய்மொழியை காப்பாற்றிக்கொள்ள, அவரவர் தாய்மொழியை காப்பாற்றிக்கொள்ள, அந்த மொழியின் வளர்ச்சிக்கு உகந்த முறையில் உரிய பாதுகாப்போடு உரிய நடவடிக்கைகள் எடுங்கள் என்று தான் ஐக்கிய நாட்டு சபை கூறுகிறது. உலக தாய்மொழி தினம் நாட்டில் கொண்டாடப்படுகிறது, மோடியும் கொண்டாடுறாரு, எல்லா மாநில மக்களும் கொண்டாடுகிறார்கள், தமிழ்நாட்டிலும் இது கொண்டாடப்படுகிறது. ஆக இது தாய்மொழிக்கு எதிரான ஒரு யுத்தம். தாய்மொழி தமிழை அழிப்பதற்குரிய இது ஒரு போர். இந்த போர் ஒன்றும் தமிழ்நாட்டில் புதுதாக தொடங்கலை, இது 1937 தொடங்கிருச்சு. பிறகு 65 மிக தீவிரமான முறையில் நடைபெற்றது. அனைத்து போர்களிலும் இந்த மூன்றாவதாக ஒரு மொழியை திணிப்பதற்கான முயற்சி தோற்கடிக்கப்பட்டது. அதே போன்று இப்பொழுதும் தோற்கடிக்கப்படும். ஒன்றிய அமைச்சர் என்ன சொல்கிறாரு? இந்த தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கையை உள்ளடக்கிய இந்த தேசிய கல்வியை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் 5000 கோடி, 2512 கோடி இல்லை, 5000 கோடி நிதி தருகிறோம், அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட வேண்டும் அப்படிங்கிறாரு. பணத்தை காண்பித்து இந்த பணம் தர்றான், உன் மொழியை உன் தாய்மொழியை அழித்து கொள்ளுங்கள் என்று சொல்வது ஏற்க இயலாது. இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. மாணவர்கள் போராடுகிறார்கள். எல்லா கட்சிகளும், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தவிர மற்ற அத்தனை கட்சிகளும் இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, மும்மொழி கொள்கையை ஏற்கவில்லை என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் தெளிவாக சொல்கிறேன், இதை திரும்ப திரும்ப அண்ணாமலை கூறினால் அவர்தான் தனிமைப்படுத்தப்படுவார். அதுதான் இயல்பானது, அதுதான் நடைமுறையில் சாத்தியமானது. ஆகவே இந்த முறையை ஒன்றிய அரசாங்கம் கைவிட வேண்டும். தமிழ்நாட்டு மாணவர்களை வஞ்சிக்கக்கூடாது. தமிழ்நாட்டு ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியல, மாநில அரசு தனது நிதியிலிருந்து போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், நிதியை வழங்க வேண்டும். இல்லைன்னா இப்போ ஏற்கனவே போராட்டம் நடத்திருக்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். மாணவர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்துக்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அளிக்கப்பட்டு வருகிறது. ஒன்றிய அரசு தனது நிலையை, தவறான அந்த பிற்போக்குத்தனமான கல்விக் கொள்கையை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால், தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ரயில் நிலையங்களிலும், அஞ்சல் நிலையங்களிலும் மற்றும் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்துக்களை அளிக்கக்கூடிய போராட்டத்தை தேதி குறிப்பிட்டு அறிவிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால் எத்தகைய நிலைமை, எத்தகைய தாக்குதல்கள் ஏற்பட்டாலும், விளைவுகள் ஏற்பட்டாலும் அதை எதிர்கொள்வதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தயாராக இருக்கிறது.